வெல்கம் டு ஜெயம் அகாடமி. ஸோ நம்ம ஐஎன்எம்முக்கான வகுப்புகள் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு டாபிக் தான் இது, ஐரோப்பியர்களின் வருகை. சரிங்களா? ஸோ இந்த பிடிஎஃப் நான் கீழே டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ அதில் போயிட்டு இந்த பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த டெலகிராமில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஐரோப்பியர்களின் வருகை இதுதான் ஐஎன்எம்முக்கு பேஸு. ஸோ இது படிச்சிங்கன்னா உங்களுக்கு அடுத்து வர டாபிக் இருக்குது பார்த்தீங்களா, பேட்டில் ஆஃப் பிளாசி, பேட்டில் ஆஃப் பக்சார், அதுக்கப்புறம் கர்நாடிக் வார்ஸ். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரிங்களா? இப்போது யூரோப்பியன் நேஷன்ஸ்லேருந்து ஒவ்வொரு கண்ட்ரியாக நம்ம இந்தியாவை நோக்கி வராங்க. சரிங்களா? அவங்க ஏன் நம்ம இந்தியாவை நோக்கி வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம இந்தியாவில் ஸ்பைசஸ், அதுக்கப்புறம் நறுமண பொருட்கள் இதெல்லாம் எல்லாமே விலை உயர்ந்தது. ஸோ இதெல்லாம் அவங்க ஏற்றுமதி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்குது. ஸோ அதனால தான் யூரோப்பியன் நேஷன்ஸ்லேருந்து ஒவ்வொரு கண்ட்ரியாக நம்ம இந்தியாவை நோக்கி வந்தாங்க. ஸோ இதுதான் முக்கியமான காரணம், ஐரோப்பியர்கள் நம்ம இந்தியாவை நோக்கி வந்ததுக்கான காரணம். சரிங்களா? இப்போது 1453 கிபி கான்ஸ்டான்டினோபிள் அப்படின்ற இடத்த டர்க்கு கேப்சர் பண்ணிடுறாங்க ஒரு போரில். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் அந்த லேண்ட் ரூட் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதுதான் மெயின் லேண்ட் ரூட், இந்தியாவுக்கும் யூரோப்புக்கும் இடையிலான ட்ரேட் பண்ணக்கூடிய மெயின் லேண்ட் ரூட்டே அதான். அதை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ஸோ ஐரோப்பியர்களுக்கு என்ன கட்டாயம் வருதுன்னா, ஒரு புதிய பாதை கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வருது. ஏன்னா அவங்க புதுசாக ஒரு பாதை கண்டுபிடிச்சாதான் திரும்ப இந்தியா கூட ட்ரேட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதில் முதல் கண்ட்ரியாக யார் வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகல் வருவாங்க. ஸோ அடுத்து டச்சு வருவாங்க, அடுத்து இங்கிலீஷு, அடுத்து டேனிஷு, அடுத்து ஃப்ரெஞ்சு. ஸோ இந்த மாதிரி 1 by 1 எல்லா கண்ட்ரியும் இந்தியாவை நோக்கி வருவாங்க, நம்ம இந்தியாவில் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் ஆனால் இதில் கடைசி வரைக்கும் இருந்து நம்மளை ஆட்சி செய்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இங்கிலீஷ், பிரிட்டிஷ்காரங்க தான். சரிங்களா? ஸோ இதை இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஐஎன்எம் பொறுத்தளவு நீங்கள் நான் கொடுக்குற நோட்ஸ் மட்டும் படித்தாலே போதுமானது. இப்போ இந்த பிடிஎஃப் கொடுக்குறேன் பார்த்தீங்களா, இந்த பிடிஎஃப்பும் இந்த ஸ்டோரியும் நீங்கள் பார்த்துக்கிட்டு அதை படித்தாலே போதுமானது, நீங்கள் புக்கில் படிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஸோ அதே மாதிரி இந்த ஐரோப்பியர்களின் வருகை இது ரொம்ப முக்கியமான டாப்பிக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ முக்கியமான டாபிக் கிடையாது. பட் இதுதான் பேஸு. இது படிச்சிங்கன்னா உங்களுக்கு அடுத்து வர டாபிக் எல்லாமே ஈஸியாக புரியும். சரிங்களா? ஸோ அதனால் இதை படிச்சுக்கோங்க. இதில் ஆங்கிலேயர்கள் அப்படின்ட்டு ஒரு டாபிக் வரும். ஸோ பிரிட்டிஷ் பற்றி வரும். ஸோ அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான டாபிக். சரிங்களா? ஆங்கிலேயர்களை பற்றி படிக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான டாபிக். சரிங்களா? ஸோ இதில் முதல் கண்ட்ரியாக யார் வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகல் வராங்க. ஸோ போர்ச்சுகல் ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க ஒரு புதிய பாதையை கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்போது போர்ச்சுகலை ஆண்ட மன்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளவரசர் ஹென்றி. இவர் ஒரு மாலுமியும் கூட. மாலுமினா செயிலர் அப்படின்ற அர்த்தம். சரிங்களா? இவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னோட நாட்டு மக்களை ஊக்குவிக்கிறாரு. என்னன்னு ஊக்குவிக்கிறாருன்னா, நீங்கள் அறியப்படாத பகுதியை ஆராயுங்க, அது மட்டும் இல்லாமல் ஒரு சாகச வாழ்க்கையை மேற்கொள்ளுங்க, ஒரு அட்வென்ச்சரஸ் லைஃப் வாழுங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு தன்னுடைய நாட்டு மக்கள் கிட்ட. சரிங்களா? ஸோ அதை தொடர்ந்து 1487 பார்த்தோலோமியோ டயஸ் அப்படின்ற ஒரு மாலுமி, அவர் செயிலர். அவர் என்ன பண்ணிடுறாருன்னா கடல் வழியாக கண்டுபிடிச்சி கிட்டத்தட்ட தென் ஆப்பிரிக்காவில் இருக்க தெற்கு முனை வரைக்கும் வந்துடுறாரு. அவர் வந்தப்போ அவரை வரவேற்றது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிங் ஜான் II அப்படின்ற மன்னர் அவரை ஆதரிக்கிறார். சரிங்களா? ஸோ அவரை தொடர்ந்து தான் யார் வரா? வாஸ்கோ ட காமா. அதுக்கப்புறம் தான் வராரு. ஃபர்ஸ்ட் பார்த்தோலோமியோ டயஸ் தான் வராரு. அவரை தொடர்ந்து தான் வாஸ்கோ ட காமா வராரு. அவரும் அவரை ஃபாலோ பண்ணி அதே தெற்கு முனை வரைக்கும் ரீச் பண்ணிடுறாரு. அங்கேருந்து மொசாம்பிக் அப்படின்ற ஒரு பகுதிக்கு வராரு. மொசாம்பிக்ல இருந்து கள்ளிக்கோட்டை அப்படின்ற ஒரு பகுதிக்கு வராரு. சரிங்களா? ஸோ இந்த கள்ளிக்கோட்டை அப்படின்னா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கேரளாவில் இருக்க கோழிக்கோடை தான் நம்ம கள்ளிக்கோட்டை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கேரளாவில் இருக்க கோழிக்கோடு அதுதான் இப்போ நம்ம கள்ளிக்கோட்டை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் அதை இங்கிலீஷில் கேலிக்கட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அவர் மொசாம்பிக்ல இருந்து ஒரு இந்தியன் பைலட் ஹெல்ப்போட கள்ளிக்கோட்டை வரைக்கும் வந்துடுறாரு. அவர் எந்த வருடம் வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1498. அவர் வந்தப்போ அவரை வரவேற்ற மன்னர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிங் ஜாமரின். அவர் மொத்தம் 3 கப்பல்கள் 170 வீரர்களோட இந்தியாவுக்கு வராரு. சரிங்களா? இது கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, வாஸ்கோ ட காமா எந்த வருடம் இந்தியாவுக்கு வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1498. அவரை வரவேற்ற மன்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிங் ஜாமரின். சரிங்களா? அவரை தொடர்ந்து யார் வரா? 2வது போர்ச்சுகீசிய மாலுமி வராரு, பெட்ரோ அல்வாரிஸ் காப்ரஸ்.
ஸோ இவர் வந்ததை பார்த்து பின்னாடியே யார் வரா? பெட்ரோ அல்வாரிஸ் காப்ரஸ். இவர் வந்து 13 கப்பல்கள் 100 வீரர்களோட இந்தியாவுக்குள்ள வராரு. இவர் வந்து 1500வது வருடம் வந்து வராரு. சரிங்களா? இவர் வந்து 1498, இவர் வந்து 1500. சரிங்களா? ஸோ 1501ல வாஸ்கோ ட காமா திரும்ப 2வது முறையா வராரு. எங்க வராரு? கேரளாவுக்கு வராரு. அப்போ 20 கப்பல்களோட வராரு. இந்த முறை கண்ணனூர் அப்படின்ற இடத்துல ஒரு வர்த்தக மையத்தை அமைக்கிறாரு. ஏன்னா இவங்க எதை நோக்கி இந்தியாவுக்குள்ள வராங்க? ட்ரேட் பண்ணணும் அப்படின்ட்டு தான் இந்தியாவுக்குள்ள வராங்க. அப்போ ஒரு வர்த்தக மையத்தை அமைக்கிறாங்க கண்ணனூர் அப்படின்ற இடத்துல. அதுக்கப்புறம் அது சுத்தி இருக்க பகுதியில கள்ளிக்கோட்டை, அப்புறம் கொச்சின் அந்த பகுதியிலையும் வர்த்தக மையத்தை அமைக்கிறாங்க. பட் ஆனா ஜாமனின் வந்து கோபம் கொள்றாரு. ஏன்னா அவர் வந்து கண்ணனூர்ல மட்டும்தான் பர்மிஷன் கொடுத்தாரு வர்த்தக மையம் அமைக்க. இந்த 2 இடத்துலயும் பர்மிஷன் வந்து கொடுக்கல. அதனால என்ன பண்றாருன்னா கடுப்பாயி அவங்க கிட்ட போர் செய்யறாரு, தாக்குறாரு. பட் ஆனா அதுல வந்து கிங் ஜாமரின் வந்து தோத்து போயிடுறாரு. உடனே அந்த பகுதி மொத்தமா யார் கண்ட்ரோல்ல வந்துடுது? ஸோ அந்த பகுதி மொத்தமே போர்ச்சுகீஸோட கண்ட்ரோல்ல வந்துடுது. அவங்க உடனே என்ன பண்றாங்கன்னா போர்ச்சுகீஸ் வந்து கொச்சினை முதல் தலைநகரா ஆக்குறாங்க. ஸோ கொச்சின் தான் போர்ச்சுகீஸோட முதல் தலைநகரம். சரிங்களா? அதுக்கப்புறம் 1524ல 3வது முறையா அவர் வராரு. அப்போ கொச்சின்லயே உடல்நலம் சரியில்லாம அவர் வந்து இறந்தும் போயிடுறாரு வாஸ்கோ ட காமா. சரிங்களா? ஸோ இதோட வாஸ்கோ ட காமா ஸ்டோரி வந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ போர்ச்சுகீஸால அடிக்கடி இந்தியாவுக்கு வந்து போக முடியல. அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம பர்மனண்டா ஒரு கவர்னரை அப்பாயிண்ட் பண்ணிடலாம், ஒரு ஆளுநரை போட்டு அவர் மூலியமா நம்ம வந்து ஆட்சி செய்யலாம் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. ஸோ அதனால பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா அப்படின்றவரை ஃபர்ஸ்ட் கவர்னரா அப்பாயிண்ட் பண்றாங்க, நியமிக்கிறாங்க. சரிங்களா? அவர் வந்து நீல நீர் கொள்கை அப்படின்ற ஒரு கொள்கையை ஃபாலோ பண்றாரு. நீல நீர் கொள்கை அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கப்பற்படையை பலப்படுத்தி குடியேற்றங்களை கம்மி பண்ணுவது. அவங்க ஏன் கப்பற்படையை பலப்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய நாட்டுல இந்தியாவுல அரேபியர்களோட வர்த்தகம் வந்து அதிகமா இருக்கு, ஓங்கி இருக்கு. அதான் வந்து அவங்க தடுக்க முயல்றாங்க. ஏன் தடுக்க முயல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட வர்த்தகத்தை தடுத்தாதான் இவங்க வந்து வளர முடியும். அதனால்தான் அவங்க வந்து அரேபியர்களோட வர்த்தகத்தை தடுக்க முயல்றாங்க. அது ஆப்போசிட்டா என்ன ஆகுதுன்னா துருக்கி மற்றும் எகிப்தை பாதிக்குது. அது மட்டும் இல்லாம நம்ம நாட்டிலே பீஜாப்பூர் அப்புறம் குஜராத் சுல்தான்கள் வந்து யாருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா துருக்கி மற்றும் எகிப்துக்கு தான் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதனால போர்ச்சுகலுக்கு ஒரு மிகப்பெரிய கனவு இருக்கு. அதாவது இவங்க வந்து இந்தியா ஃபுல்லா அவங்களோட துறைமுகத்தை விரிவடைச்சு அவங்க வந்து வர்த்தகம் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை இருக்கு. பட் இந்த மாதிரி இந்தியாவில் இருக்க மன்னர்களே வந்து அவங்களுக்கு ஆப்போசிட்டா இருந்தா அவங்களால அந்த துறைமுகத்தை விரிவு பண்ண முடியாது அப்படின்ட்டு ஒரு கவலை வருது போர்ச்சுகலுக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு சாவல் அப்படின்ற இடத்துக்கு அருக ஒரு போர் நடக்குது. அதுல இந்த முஸ்லிம் கூட்டுப்படை இருக்காங்க பாத்தீங்களா? அந்த முஸ்லிம் கூட்டுப்படைனா இந்த பீஜாப்பூர் அப்புறம் இந்த குஜராத் சுல்தான்கள், துருக்கி மற்றும் எகிப்து, ஸோ இவங்களா சேர்ந்து போர்ச்சுகலோட போர் செய்யறாங்க. சரிங்களா? அந்த போர்ல இந்த முஸ்லிம் கூட்டுப்படை ஜெயிச்சிடுறாங்க. அதுல அல்மெய்டாவோட மகன் வந்து இறந்தும் போயிடுறாரு. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு டையூ அப்படின்ற இடத்துல போர் நடக்குது. அதுல திரும்ப இவங்க போர்ச்சுகல் வந்து ஜெயிச்சிடுறாங்க, அல்மெய்டா வந்து வெற்றி பெற்றுறாங்க. அதுக்கப்புறம் 1509ல போர்ச்சுகல் என்ன சொல்றாங்கன்னா ஆசியாவிலே கப்பற்படை மிகப்பெரிய கப்பல் படை நாங்க தான், அதாவது கப்பற்படை மேலாண்மையை கூறுறாங்க. ஸோ மிகப்பெரிய கப்பற்படையை நாங்க தான் அப்படின்னு சொல்றாங்க ஆசியாவிலே. சரிங்களா? அதுக்கப்புறம் அல்பான்சோ டி அல்புக்கர்க் அப்படின்றவரை ஆளுநரா நியமனம் பண்றாங்க. இவர் வந்து 1509ல இருந்து 1515 வரை ஆட்சி செய்யறாரு. இவரை தான் வந்து ரியல் ஃபவுண்டர், உண்மையில் நிறுவியவர் அப்படின்ட்டு யாரை சொல்றாங்கன்னா இவரை தான் சொல்றாங்க. ஏன் சொல்றாங்கன்னா இவர் தான் வந்து நிறைய இடத்த கைப்பற்றி கொடுத்தாரு. பீஜாப்பூர் சுல்தான் யூசுப் அதில் கான் அவர்கிட்ட இருந்து 1510ல கோவாவை கேப்சர் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் 1515ல ஸோ பாரசீக ஆர்மஸ் துறைமுகம் அது வரைக்கும் அவங்களோட அதிகாரத்தை விரிவடைவை செய்யறாரு. இந்திய பெண் திருமணத்தை ஊக்குவிக்கிறாரு. இப்போ போர்ச்சுகீஸ் இருக்காங்கன்னா போர்ச்சுகலோட இந்திய பெண்கள் வந்து திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. விஜயநகர பேரரசு இருக்காரு பாத்தீங்களா, அவரோட நட்புறவு கொள்றாரு. அந்த காலத்துல சதி உடன்கட்டை பழக்கம் வந்து அதிகமா இருந்துச்சு. இப்போ ஹஸ்பண்ட் இறந்துறாங்கன்னா மனைவியும் அவங்க கூடவே சேர்ந்து கட்டாயமா வந்து அவங்க கூடவே சேர்ந்து இறக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுதான் வந்து சதி. அது வந்து நிறுத்த வந்து முயல்றாரு. சரிங்களா?
ஸோ அதுக்கப்புறம் மூணாவது ஆளுநராக யார் வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினோ டி குன்ஹா. இவர் வந்து 1529லேருந்து 1538 வரைக்கும் ஆட்சி செய்கிறாரு. இவர் வந்து 1530ல் கொச்சின்ல இருந்து கோவாக்கு தலைநகராக மாற்றிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ போர்ச்சுகல் வந்து கடலோர பகுதிகளில் எல்லாமே வெற்றி பெற்றுட்டு வராங்க. அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா பெங்காலில் ஹூக்லியும் சென்னையில் சாந்தோமும் சொல்லலாம். புகையிலை சாகுபடியை அறிமுகம் செய்தது இவங்க தான் நம்ம இந்தியாவில். ஸோ டொபாக்கோ கல்டிவேஷனை அறிமுகம் செய்தது இவங்க தான். கோவாவில் 1556ல் ஒரு அச்சு இயந்திரத்தை அமைக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கழிச்சு 17வது நூற்றாண்டில் செஞ்சுரியில் போர்ச்சுகீசுகள் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிட்டு வராங்க. யார்கிட்டனா டச்சு கிட்ட. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் 1739ல் அவங்களோட அதிகாரம் வந்து கோவா, டையூ, டாமன் இதோட வந்து நின்று போச்சு. அதுக்கப்புறம் அவங்க பெருசாக எந்த இடத்துலையும் வந்து இல்லை. சரிங்களா? அதோட அவங்களோட அதிகாரம் வந்து நின்று போச்சு. அதுக்கப்புறம் டச்சு வந்து ஃபர்ஸ்ட் உள்ள வரும்போது ஸ்ரீலங்காவை ஜெயிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மலபார் கோட்டையை போர்ச்சுகல் கிட்ட இருந்து ஜெயிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த டச்சை பற்றி நம்ம அடுத்து பார்க்கலாம். இதோட நம்ம போர்ச்சுகல் வந்து முடிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ போர்ச்சுகல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டச்சு கிட்ட வந்து தோத்ததுனால அவங்க மொத்தமாக 1739ல் அவங்களோட அதிகாரம் கோவா, டையூ, டாமனோட நின்று போச்சு. அதுக்கப்புறம் அவங்க பெருசாக இதுவும் ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் டச்சு வந்து வளர ஆரம்பிச்சிட்டாங்க. இதோட போர்ச்சுகல் ஸ்டோரி வந்து முடிஞ்சிச்சு. சரிங்களா? ஸோ போர்ச்சுகல் வந்து கருப்பர் நகரம் அப்படின்ட்டு எதை சொல்லுவாங்கன்னா மயிலாப்பூரை சொல்லுவாங்க. ஸோ அதுவே ஆங்கிலேயர் வந்து கருப்பர் நகரம் அப்படின்ட்டு எதை சொல்லுவாங்கன்னா ஜார்ஜ் டவுனை சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து கொஸ்டின்ல கேட்பாங்க. போர்ச்சுகல் வந்து கருப்பர் நகரம் அப்படின்ட்டு எதை சொல்லுவாங்க? மயிலாப்பூரை சொல்லுவாங்க. அதுவே ஆங்கிலேயர் கருப்பர் நகரம் அப்படின்ட்டு எதை சொல்லுவாங்க? ஜார்ஜ் டவுனை சொல்லுவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் டச்சு பார்த்தீங்கன்னா 1602ல் நெதர்லாந்து ஐக்கிய இந்திய கம்பெனி அப்படின்ற ஒரு கம்பெனி தான் அது. அவங்க வந்து அரசு அனுமதி பெற்று நம்ம இந்தியாவுக்கு கூட வர்த்தகம் செய்ய இந்தியாவுக்கு வராங்க. அவங்க இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் அவங்க வர்த்தக மையம் எங்கே அமைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மசுலிப்பட்டினம். சரிங்களா? ஸோ மசுலிப்பட்டினத்தில் அவங்களோட வர்த்தக மையத்தை அமைக்கிறாங்க. ஸோ 1605ல் அம்பாயினா தீவு அது வந்து இந்தோனேஷியாவில் இருக்குது. இது வந்து போர்ச்சுகீஸ் கிட்ட இருந்து கைப்பற்றிட்டு அவங்க வந்து அங்கே ரொம்பவே ஆதிக்கம் செலுத்துறாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் நாகப்பட்டினத்தை போர்ச்சுகீஸ் கிட்ட இருந்து கேப்சர் பண்ணிடுறாங்க. அது கேப்சர் பண்ணது மூலியமா அவங்க என்ன நிரூபிக்கிறாங்கன்னா தென்னிந்தியாவிலேயே நாங்கள் வலிமை மிக்கவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் தலைநகரா டச்சு வந்து எதை உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழவேற்காடு, புலிக்கட். ஸோ இது வந்து சென்னைக்கு பார்டர்ல இருக்கு, ஆந்திராவில் இருக்கு. சரிங்களா? இப்போ சென்னைக்கு ஆந்திராவுக்கு பார்டர்ல இருக்கு இந்த புலிக்கட் அப்படின்ட்டு. சரிங்களா? ஸோ 1690ல் அவங்க அந்த பழவேற்காடுல இருந்து நாகப்பட்டினத்துக்கு தன்னோட தலைநகரை மாற்றிடுறாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்திய பொருட்கள்லாம் வந்து ஏற்றுமதி பண்றாங்க. என்னென்ன பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி, பட்டு, இண்டிகோ இது எல்லாமே அவங்க வந்து ஏற்றுமதி செய்யும் பொருட்கள். அதுக்கப்புறம் கருப்பு மிளகு, நறுமண பொருட்கள் இதில் எல்லாமே அவங்க வந்து ஏகபோக உரிமை வந்து செலுத்துறாங்க. நாங்கள் தான் இதில் ரொம்பவே பெரிய ஆளு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் 17ஆம் நூற்றாண்டுல ஆங்கிலேயர் வந்து உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க தான் வந்து ரொம்ப ஆதிக்கம் செலுத்துறாங்க. இப்போ டச்சுக்கும் போர்ச்சுகலுக்கும் போட்டி இருக்கு பாத்தீங்களா? இந்த போட்டி வந்து அதுக்கப்புறம் ஆங்கிலேயருக்கும் டச்சுக்குமா மாறிடுது. சரிங்களா? 1623ல் டச்சு வந்து அம்பாயினா தீவுல 10 ஆங்கில வியாபாரி, 9 ஜப்பானியர்கள் இவங்களை வந்து இரக்கமின்றி கொள்றாங்க. ஏன் கொள்றாங்கன்னா இவங்களுக்குள்ள இருக்க போட்டி, வர்த்தக போட்டி தான், வேற ஒண்ணுமே இல்லை. ஸோ அதனால இப்போ டச்சுக்கும் இங்கிலீஷ்க்கும் மேலும் வந்து பகைமை வந்து வளருது. 1759ல் பெடரா போர் அப்படின்ற இடத்துல டச்சு வந்து பிரிட்டிஷ் கிட்ட முழுமையா தோத்துடுறாங்க. சரிங்களா? இந்த பெடரா போர்ல டச்சு வந்து பிரிட்டிஷ் கிட்ட முழுமையா தோத்துடுறாங்க. அதுக்கப்புறம் 1795ல் முழுமையா வந்து டச்சு வந்து தங்களுடைய எல்லா பகுதியும் ஆங்கிலேயர்கிட்ட கொடுத்துட்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் டச்சு வந்து பெருசா என்ஜாய்க்குள்ள இல்லை. ஸோ இப்போ போர்ச்சுகீஸ் வந்து டச்சால வீழ்ச்சி அடைஞ்சாங்க. டச்சு வந்து ஆங்கிலேயர்களால வீழ்ச்சி அடைஞ்சாங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்டோரி. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் டச்சு இதை பற்றி பார்ப்போம். ஸோ இதை பற்றி ரொம்ப பெருசாக தெரியணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படித்தா மட்டும் உங்களுக்கு போதுமானது. 1613ல் பழவேற்காடுல கெல்டீரியா கோட்டை அப்படின்ட்டு ஒரு கோட்டையை வந்து கட்டுறாங்க. ஸோ அது வந்து அவங்களுடைய வைரம் ஏற்றுமதிக்கு ரொம்ப முக்கியமான இடமா அது வந்து இருந்துச்சு. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் நாகப்பட்டினம், பரங்கிப்பேட்டை அப்படின்ட்டு ஒரு சில இடத்துல கோட்டைகளும் கட்டுறாங்க. ஸோ இதோட டச்சு வந்து நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ அடுத்து வந்து நம்ம ஆங்கிலேயர்களை பற்றி பார்க்கலாம். சரிங்களா?
ஸோ இந்த ஆங்கிலேயர்கள் வந்து இதுல ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான டாபிக், சரிங்களா? ஸோ இது வந்து எக்ஸாம்ல கண்டிப்பா இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி நிறையவும் கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ இங்கிலாந்துல வந்து அந்த காலகட்டத்தில் ஆட்சி செஞ்சிட்டு இருந்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராணி எலிசபெத். லேடன்ஹால் வீதி வணிக குழு, ஒரு வணிக குழு வந்து இந்தியாவில் நறுமண பொருட்கள் வந்து அதிகமாக லாபம் தருது, ஸோ நம்மளும் அந்த லாபத்தை சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு நினச்சி 1600 டிசம்பர் 31 இங்கிலாந்து ராணி கிட்ட இருந்து ஒரு அனுமதி பட்டயத்தை பெறுறாங்க. நாங்கள் இந்தியாவில் வர்த்தகம் செய்ய போகிறோம் அப்படின்ட்டு ஒரு அனுமதி பட்டயத்தை பெறுறாங்க, சரிங்களா? ஸோ அந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு கவர்னரு 24 இயக்குநர்களை கொண்டது, சரிங்களா? ஒரு கவர்னரு 24 இயக்குநர்களை கொண்டது. அப்போ வந்து 1608 ஜஹாங்கீர் வந்து முகலாய மன்னர் வந்து ஆட்சி செஞ்சுட்டு வராரு. அப்போ மாலுமி வில்லியம் ஹாக்கின்ஸ் வந்து ஜஹாங்கீர் கிட்ட போயிட்டு ஒரு சில சலுகைகளும் மற்றும் சூரத்துல எங்களுக்கு வணிக மையம் அமைக்க பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு கேட்க போறாரு. பட் ஆனா போர்ச்சுகலோட தலையீட்டால அவர் வந்து பர்மிஷன் வந்து கொடுக்கல, சரிங்களா? ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு சூரத் அருகே வந்து ஒரு கடற்போர் வந்து நடக்குது. அந்த கடற்போர்ல ஆங்கில தளபதி தாமஸ் பெஸ்ட் இவர் வந்து போர்ச்சுகீச கடற்படையை தோக்கடிச்சிடுறாரு, சரிங்களா? ஆங்கில தளபதி தாமஸ் பெஸ்ட் வந்து போர்ச்சுகீச கடற்படையை தோக்கடிச்சிடுறாரு. ஸோ அதனால மகிழ்ச்சி அடைஞ்ச ஜஹாங்கீர் வந்து இப்போ வந்து 1613 அனுமதி கொடுக்குறாரு. ஸோ இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்பாங்க. ஜஹாங்கீர் அவைக்கு எந்த ஆண்டு வில்லியம் ஹாக்கின்ஸ் வந்து பர்மிஷன் கேட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1608. ஸோ அவர் பர்மிஷன் கொடுத்தது எந்த ஆண்டு? 1613. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாம்ஸ்ல அடிக்கடி கேட்குற கொஸ்டின்ஸ், சரிங்களா? ஸோ ஜஹாங்கீர் அவைக்கு யார் வந்து பர்மிஷன் கேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலுமி வில்லியம் ஹாக்கின்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாம்ல கேட்குற கொஸ்டின்ஸ். ஸோ எந்த இடத்துல பர்மிஷன் கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரத்து. இதெல்லாம் வந்து எக்ஸாம்ஸ்ல அடிக்கடி கேட்குற கொஸ்டின்ஸ். அதனால தான் நான் சொல்றேன், என் நோட்ஸ் மட்டும் படிச்சாலே போதும். நான் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் உங்களுக்கு வந்து நோட்ஸ் வந்து எடுத்து கொடுத்துருக்கேன், சும்மா வளவலன்னு எடுத்து கொடுக்கல, சரிங்களா? ஸோ சூரத்தில் அவங்க தலைநகரம் வணிகமயம் அமைச்சிட்டு ஆங்கிலேயரோட முதல் தலைநகரை எதை உருவாக்கிடுறாங்க? சூரத்தை ஆக்கிடுறாங்க, சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் 1615 மன்னர் ஜேம்ஸ், இங்கிலாந்தோட மன்னர் ஜேம்ஸ் வந்து சார் தாமஸ் ரோவை இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கிறாரு. ஏன் அனுப்பி வைக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலும் ஒரு சில சலுகைகள், அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில இடத்துல வணிக மையத்தை அமைக்க நீங்க பர்மிஷன் கேட்டுட்டு வாங்க அப்படின்ட்டு அனுப்பி வைக்கிறாரு. அவர் என்ன பண்றாருன்னா சார் தாமஸ் ரோ வந்து ஆக்ராவிலேயே 3 ஆண்டு தங்கியிருந்து இறுதியா ஜஹாங்கீர் கிட்ட உரிமையும் பெற்றுறாரு, சரிங்களா? 3 ஆண்டு அங்கேயே தங்கியிருந்து உரிமை பெற்று அவர் கிளம்புறதுக்கு முன்னாடி ஆக்ரா, அகமதாபாத், அப்புறம் புரோச், இது வந்து புரோச், இந்த இடத்துல எல்லாமே வணிக மையம் அமைச்சிட்டு போயிடுறாரு, சரிங்களா? ஆங்கிலேயர்கள் தன்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபேக்டரி எங்க அமைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1611 மசூலிப்பட்டினத்துல அமைக்கிறாங்க, சரிங்களா? ஸோ அது வந்து கோல்கொண்டா அரசோட முக்கியமான துறைமுகம் மசூலிப்பட்டினம், சரிங்களா? ஸோ கோல்கொண்டா அரசோட முக்கியமான துறைமுகம் எது? மசூலிப்பட்டினம். எக்ஸாம்ல கேட்பாங்க. இப்போ 1639 ஆங்கில வணிகர் பிரான்சிஸ் டே, இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஆங்கில வணிகர் பிரான்சிஸ் டே என்ன பண்றாருன்னா சென்னப்ப நாயக்கர், அவர் வந்து சந்திரகிரி மன்னர், இவர்கிட்ட இருந்து மெட்ராஸை வந்து லீஸுக்கு எடுக்கிறாரு, சரிங்களா? ஸோ அப்போதான் ஆங்கிலேயர்கள் முதல்ல மெட்ராஸை வாங்குறாங்க 1639. இது வந்து எக்ஸாம்ல கேட்பாங்க. ஆங்கில வணிகர் பிரான்சிஸ் டே வந்து சென்னப்ப நாயக்கர், அவர் வந்து சந்திரகிரியோட மன்னர், சரிங்களா? அவர் வந்து மெட்ராஸை லீஸுக்கு எடுக்கிறாரு, குத்தகைக்கு எடுக்கிறாரு, சரிங்களா? குத்தகைக்கு எடுத்து நாங்கள் அங்கே வணிகம் பண்றோம் அப்படின்ட்டு குத்தகைக்கு எடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அங்க இங்கிலீஷோட ஃபர்ஸ்ட் ஃபோர்ட்டை வந்து கட்டுறாரு. எங்க கட்டுறாங்கன்னா சென்ட் ஜார்ஜ் மெட்ராஸ், சென்ட் ஜார்ஜ் அப்படின்னு இடத்துல சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டை கட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஃபோர்ட் வந்து அதான், கிழக்கு பகுதி தலைநகரம் அதான், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபோர்ட் ஆங்கிலேயருக்கு அதான், கோட்டையும் அதான், கிழக்கு பகுதியோட தலைநகரம் அதான், சரிங்களா? சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் தான். ஸோ அதுக்கப்புறம் கிங் சார்லஸ் டூ இங்கிலாந்து, அவர் வந்து கேத்தரின் போர்ச்சுகீஸை சேர்ந்தவங்கள மேரிட் பண்றாரு, சரிங்களா? ஸோ கிங் சார்லஸ் டூ இங்கிலாந்து, அவர் வந்து கேத்தரின் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்றாரு. அதுக்கு டௌரியா என்ன கொடுக்குறாங்க, சீரா என்ன கொடுக்குறாங்கன்னா போர்ச்சுகீஸ் கிங் வந்து பாம்பேவே கொடுக்குறாரு. ஸோ பார்த்துக்கோங்க, கிங் சார்லஸ் டூ இங்கிலாண்டை சேர்ந்தவர் கேத்தரின் அப்படின்ற பெண்ணை திருமணம் பண்றாரு. அதுக்கு டௌரியா சீரா எதை கொடுக்குறாங்க, போர்ச்சுகீஸ் கிங் வந்து பாம்பேவே கொடுக்குறாங்க. ஏன்னா அப்பெல்லாம் வந்து பாம்பே வந்து போர்ச்சுகீஸ் கையில பிடிச்சி வச்சுட்டு இருந்தாங்க, சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் அதை வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி 1668
இந்த கிங் சார்லஸ் டூ கிட்ட இருந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து 10 பவுண்டு ரெண்ட்டுக்கு வாங்குறாங்க, குத்தகைக்கு எடுக்கிறாங்க. சரிங்களா? இப்படிதான் பாம்பேவும் சென்னையும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கட்டுப்பாடு கீழே வந்துச்சு. ஸோ அதுக்கு தான் இந்த ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் சென்னை எப்படி வந்துச்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கிட்ட அப்படின்னு பாத்தீங்கன்னா, சந்திரகிரி மன்னர் கிட்ட இருந்து சென்னப்ப நாயக்கர் அப்படின்னு கிட்ட இருந்து லிஸ்ட்டுக்கு எடுக்கிறாங்க. பாம்பே வந்து சீரா கொடுக்குறாங்க. அந்த சீரை வந்து கிங் சார்லஸ் டூ கிட்ட இருந்து 1668 10 பவுண்டு ரெண்ட்டுக்கு சார்லஸ் டூ கிட்ட இருந்து லிஸ்ட்டுக்கு வாங்குறாரு. சரிங்களா? அதுக்கப்புறம் 1690 சுதானுதி அப்படின்ற இடத்துல ஜாப் சார்னக் அப்படின்றது வர்த்தக மையத்தை அமைக்கிறாரு, சுதானுதி. சரிங்களா? 1698 இந்த சுதானுதி, காளிகட்டம், கோவிந்தாப்பூர், ஸோ இந்த இடத்தோட ஜமீன்தார் உரிமை யாருக்கு வருதுன்னா கிழக்கு இந்திய கம்பெனிக்கு, ஈஸ்ட் இந்திய கம்பெனிக்கு வருது. சரிங்களா? ஸோ பின்னால இந்த 3 கிராமமும் சேர்ந்தா என்னவா ஆகுது, கல்கத்தாவா மாறுது. ஸோ இந்த 3 கிராமமும் சேர்ந்தா பின்னாடி கல்கத்தாவா மாறுது. சரிங்களா? ஸோ 1696 சுதானுதியில ஒரு வலுவான கோட்டையை கட்டுறாங்க. அந்த கோட்டை தான் 1700 ஃபோர்ட் வில்லியம் கோட்டை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் 1757 பிளாசி போர் வந்து நடக்குது. 1764 பக்சர் போர் வந்து நடக்குது. ஸோ இந்த போர்கள் மூலியமா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய அரசியல் சக்தியா மாறுறாங்க. ஸோ இந்த போரின் மூலியமா பிரான்ஸ் வந்து நலிவடைஞ்சிருவாங்க. ஸோ டச்சு ஆல்ரெடி போயிடுவாங்க, போர்ச்சுகலும் போயிடுவாங்க, டேனிஷும் பெருசா இருக்க மாட்டாங்க இந்தியாவில். அப்ப இந்தியாவில் இருக்க மிகப்பெரிய ஐரோப்பிய நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மட்டும்தான். இந்த இங்கிலீஷ் வந்து இந்த போர்கள் மூலியமா ஒரு மிகப்பெரிய அரசு சக்தியா மாறிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் 1858 வரை நம்ம யாரோட கட்டுப்பாட்டுக்கே இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கட்டுப்பாட்டுக்கே தான் இருந்தோம். அதுக்கப்புறம் 1758 அப்புறம் ஒரு பெருங்கிளர்ச்சி நடக்கும். 1757 பெருங்கிளர்ச்சி நடக்கும். அதை பத்தி நம்ம பின்னாடி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம நேரடி இங்கிலாந்து அரசு கட்டுப்பாட்டு கீழே வந்துடும், ஆங்கில அரசு கட்டுப்பாட்டு கீழே வந்துடும். ஸோ அது வரைக்கும் நம்ம இந்த கம்பெனி கீழே தான் இருந்தோம். ஸோ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கீழே தான் இருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம 1858 பிறகு நேரடி கட்டுப்பாடு யாரு கீழே, ஆங்கில அரசு. ஸோ கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல வந்துடும். எதோட கவர்மெண்ட் கண்ட்ரோல், இங்கிலாந்து கவர்மெண்ட் கண்ட்ரோல் கிட்ட வந்துடும். சரிங்களா? ஸோ இந்த நாரிஸ் தூதுகளை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதோட இங்கிலீஷ் வந்து நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பிரெஞ்சு, டேனிஷ், பிரெஞ்சை பத்தி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அதை வந்து நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போ நாரிஸ் தூதுக்குழு இது வந்து முக்கியமானது. ஸோ எக்ஸாம்ல கேட்பாங்க, இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ வில்லியம் 3 அப்படின்ற மன்னர் வந்து சார் வில்லியம் நாரிஸை வந்து அனுப்புறாரு, இந்தியாவுக்கு அனுப்புறாரு. 1698 அவர் வந்து அவுரங்கசீப்பை மீட் பண்றாரு. எதுக்கு மீட் பண்றாருன்னா, எங்களுக்கு ஒரு சில சலுகைகள் வேணும், வணிக உரிமை வேணும், அது மட்டும் இல்லாம அவங்களோட குடியேற்றங்கள் மீது முழு கட்டுப்பாடு வேணும், அதுக்கப்புறம் ஒரு சில சிறப்பு உரிமைகள் வேணும் அப்படின்ட்டு கேட்கிறாரு. பட் ஆனா அது வந்து அவுரங்கசீப் வந்து கொடுக்கல. சரிங்களா? அது எப்போ நிறைவேறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ சுர்மன் தூதுக்குழு அப்படின்ற ஒரு தூதுக்குழு வருது. அவர் வந்து ஃபருக்சியர் அப்படின்ற முகலாய மன்னரை மீட் பண்றாரு. அப்போதான் அந்த பர்மிஷன் வந்து கிடைக்குது. அந்த பர்மிஷன் வந்து குஜராத், ஹைதராபாத், அப்புறம் பெங்கால் இதெல்லாமே வந்து உள்ளூர் ஆட்சியாளர்களுக்கு வந்து வழங்கப்படுது. சரிங்களா? நாரிஸ் தூதுக்குழுவோட நம்ம இங்கிலீஷ் வந்து முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம டேனிஷ் பத்தி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ டேனியர்களை பத்தி பார்க்கலாம். இது வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் கிடையாது, அதனால ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ டேனியர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்மார்க்கை சேர்ந்தவங்க. அவங்க மார்ச் 17, 1616 டென்மார்க் கிங் கிட்ட இருந்து பர்மிஷனை கேட்குறாங்க, டேனிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. சரிங்களா? 1660 தரங்கம்பாடி, அதுக்கப்புறம் 1676 செராம்பூர், பெங்கால், இந்த 2 இடத்துலையும் அவங்களோட குடியேற்றங்களை அமைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம டேனியர்கள் தங்களுடைய குடியேற்றங்கள் மற்றும் வர்த்தக மையத்தை பலப்படுத்திக் கொள்ள தவறவிட்டனர். சரிங்களா? அவங்களோட குடியேற்றங்களையும் அவங்களுடைய வர்த்தக மையத்தையும் பலப்படுத்திக் கொள்ள தவறவிட்டனர். அதுக்கப்புறம் 1845 அவங்களுடைய எல்லா பகுதியும் யாருக்கிட்டே கொடுத்துறாங்க, பிரிட்டிஷ்கிட்டே கொடுத்துறாங்க. சரிங்களா? ஸோ டேனிஷ் வந்து ட்ராங்கியூபார், தரங்கம்பாடியை என்னன்ட்டு சொல்லுவாங்கன்னா டேனஸ்போர்க் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் டென்மார்க் கிங் வந்து சீகன் பால்கு அப்படின்றவரை தரங்கம்பாடிக்கு அனுப்பிச்சு வைப்பாரு. எதுக்குன்னா தரங்கம்பாடியில ஒரு பிரிண்டிங் பிரஸ் வந்து அமைக்க அனுப்பிச்சு வைப்பாரு. சரிங்களா? ஸோ இதோட நம்ம டேனியர்களை பத்தி முடிச்சுக்கலாம். அடுத்து நம்ம பிரெஞ்சு பத்தி பார்க்கலாம்.
ஸோ பிரெஞ்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அவங்க எப்போ உருவாக்குறாங்கன்னா 1664. அது யாரால் உருவாக்கப்படுது? கால்பட்டால் உருவாக்கப்படுது. கால்பட் என்றவர் யாருன்னா மினிஸ்டர் ஆஃப் கிங்கு லூயிஸ் 14. ஸோ லூயிஸ் 14ஓட மினிஸ்டர் தான் கால்பட். 1664 உருவாக்கப்படுது. ஸோ இங்கிலீஷ்க்கு அப்புறம் நீங்கள் ஃப்ரெஞ்சு வந்து கொஞ்சம் நல்லா படிக்கணும், சரிங்களா? ஸோ 1667 பிரான்காய்ஸ் கரோன் அப்படின்றவரோட குழு வந்து இந்தியாவுக்குள்ளே வருது. இவங்க தான் வந்து கடைசி ஐரோப்பிய நாடு இந்தியாவுக்குள்ளே வர்த்தகம் பண்ண வர நாடு, சரிங்களா? ஸோ 1668 அவங்களோட ஃபஸ்ட்டு வணிக மையத்தை எங்கே அமைக்கிறாங்கன்னா சூரத்தில் அமைக்கிறாங்க. யார்கிட்டேருந்து பர்மிஷன் வாங்கி அமைக்கிறாங்கன்னா அவுரங்கசீப் கிட்டேருந்து பர்மிஷன் வாங்கி அமைக்கிறாங்க. அது யார் அமைக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரோன் அப்படின்றவர் அமைக்கிறாரு, சரிங்களா? 1669 அவங்களோட ரெண்டாவது வணிக மையத்தை மசூலிப்பட்டினத்தில் அமைக்கிறாங்க. யார்கிட்டேருந்து பர்மிஷன் வாங்கி அமைக்கிறாங்கன்னா கோல்கொண்டா சுல்தான் கிட்டேருந்து பர்மிஷன் வாங்கி அனுமதி வாங்கி அமைக்கிறாங்க. அது அமைச்சது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கரா அப்படின்றவர் அவங்களோட ரெண்டாவது வணிக மையத்தை மசூலிப்பட்டினத்தில் அமைக்கிறாரு. 1673 ஸோ ரூலர் ஆஃப் பீஜாப்பூர் அவர் வந்து ஷேர்கான் லோடி, அவருக்கு வந்து பாண்டிச்சேரி வந்து மானியமாக கிடைக்குது. ஸோ அதை வந்து பிரான்ஸ் கிட்ட வந்து கொடுக்குறாரு. அதில் வந்து பாண்டிச்சேரியோட செட்டில்மெண்ட் வந்து ஃபவுண்ட் பண்ணுறாங்க. யார் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்டின் வந்து பண்ணுறாரு, சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் பாண்டிச்சேரியில் சென்ட் லூயிஸ் ஃபோர்ட் கட்டுறாங்க. அது கட்டினது யாருன்னா பிரான்காய்ஸ் கரோன். ஸோ உருவாக்கினது மார்டின், பட் லூயிஸ் ஃபோர்ட்டை கட்டினது வந்து கரோன், சரிங்களா? 1673 சந்திரா நாகூர் நியர் கல்கட்டாவில் இருக்குது. அங்கே வந்து சைஸ்டா கான் கிட்டேருந்து பர்மிஷன் வாங்கி அங்கே ஒரு டவுன்ஷிப்பை பில்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு 1742 சில ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு கவர்னரை நியமிக்கிறாங்க. அவர் பேர் வந்து ஜோசப் பிராங்காய்ஸ் டூப்ளே. இவர் வந்து மேலும் வந்து பலம் வந்து சேர்க்கிறாரு. ஸோ இவர் வந்து பிளாசி போர் இதெல்லாம் வந்து பங்கு பெறுவார். அதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் யார் வரா கவர்னரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுமாய்ஸ் வந்து வராரு. இவர் வந்து பாண்டிச்சேரி கவர்னராக வராரு, சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பிரான்ஸை பற்றி நம்ம அடுத்த போரில் வந்து பார்க்கலாம். இதோட நம்ம இதில் வந்து பிரான்ஸ் வந்து முடிச்சுக்கலாம், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம முடிவுரை கன்க்ளூஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போது யூரோப்பியன் நேஷன்ஸ்லேருந்து ஒவ்வொரு கண்ட்ரியாக நம்ம இந்தியாவை நோக்கி வந்தாங்க. ஃபஸ்ட்டு போர்ச்சுகீஸ் வந்தாங்க, அவங்க டச்சால் டிஃபீட் பண்ணப்பட்டாங்க. அதுக்கப்புறம் டச் வந்து பிரிட்டிஷால் வந்து வீழ்ச்சி அடைஞ்சாங்க. ஸோ டேனிஷ் வந்து பெருசாக வந்து சோபிக்கலை. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸும் பிரிட்டிஷுக்கும் மட்டும்தான் போட்டி வந்து அதிகமாக இருந்துச்சு. ஸோ ஃப்ரெஞ்சு என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட வர்த்தகத்தை புறக்கணிச்சிட்டு ஒட்டுமொத்தமாக போரில் ஈடுபட்டாங்க. அவங்க இங்கே மட்டும் இல்லை, யூரோப்பில், அமெரிக்காவில் அப்படின்ட்டு பல இடத்துல வந்து போரில் ஈடுபட்டாங்க. அவங்களோட வர்த்தகத்தை வந்து ஃபுல்லாக புறக்கணிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் 3 கர்நாடிகஸ் வந்து இங்கிலீஷுக்கு எதிராக வந்து நடக்குது. அந்த போரில் ஃப்ரான்ஸ் வந்து நலிவடைஞ்சிட்டாங்க. ஸோ வந்து ரொம்பவே வீக் ஆகிட்டாங்க. அதனால் அதுக்கப்புறம் யார் மட்டும்தான் நம்ம நாட்டில் இருந்தால் பிரிட்டிஷ் மட்டும்தான் இருந்து நம்மளை கடைசி வரை வந்து ஆட்சி வந்து செஞ்சாங்க, சரிங்களா? ஸோ நம்ம 1858 வரை ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கீழே நம்ம வந்து இருந்தோம், சரிங்களா? அவங்க ஆட்சிக்குள்ளே இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் 1857 பெருங்கிளர்ச்சி நடக்கும். அதுக்கப்புறம் 1858 நம்ம பிரிட்டிஷ் அரசின் நேரடி கட்டுப்பாடு கிட்ட வந்துட்டோம். ஸோ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து 1858 வரை ஆட்சி செஞ்சாங்க. அதுக்கப்புறம் நம்ம பிரிட்டிஷ் அரசு கீழே நேரடி கட்டுப்பாடில் இந்தியா வந்து வந்துடும், சரிங்களா? ஸோ இந்த ஆங்கிலேயரோட வெற்றிக்கு முக்கியமான காரணமாக என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களோட வணிக ரீதியான போட்டி, அது மட்டும் இல்லாமல் அவங்களோட அரசோட ஆதரவு, அதுக்கப்புறம் அவங்களோட உயர்ந்த தியாகம், அதுக்கப்புறம் அவங்களோட கப்பற்படை, அவங்களோட தேசிய தன்மை, ஐரோப்பியாவில் அவங்க பெற்ற அதிகாரம், இது எல்லாமே ஒட்டு மொத்தமாக கூட்டு சேர்ந்ததான் ஸோ ஆங்கிலேயர்கள் இந்தியாவிலே வெற்றி பெற முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ இதோட நம்ம ஐரோப்பியர்களின் வருகை இந்த டாபிக் வந்து முடிச்சுக்கலாம். ஸோ இதில் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக படிக்க வேண்டியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ், ஆங்கிலேயர்கள், அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சு, இதை மட்டும் நீங்கள் படிச்சுங்க. இந்த ஆங்கிலேயர்களில் மெட்ராஸ் எப்படி குத்தகைக்கு எடுத்தாங்க, அதுக்கப்புறம் பாம்பே எடுத்தது, அதோட இயரு, அதுக்கப்புறம் அவங்க எப்படி பர்மிஷன் வாங்கினாங்க, இது எல்லாமே வந்து நீங்கள் படிச்சுக்கணும், சரிங்களா? அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸை பற்றி கொஞ்சம் படிச்சுங்க. ஸோ போர்ச்சுகீஸில் வாஸ்கோ ட காமா பற்றி கொஞ்சம் படிச்சுங்க, சரிங்களா?
ஸோ அது மட்டும் படித்தாலே போதுமானது. அது மட்டும் இல்லாமல் நான் எழுதின பாயிண்ட்ஸ் மட்டும் படிங்க, அதுவே போதும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ அடுத்து நம்ம பேட்டில் ஆஃப் பிளாசி, பேட்டில் ஆஃப் பக்சார், பேட்டில் ஆஃப் அதுக்கப்புறம் கர்நாடிக் வார்ஸு, மைசூர் வார்ஸ், இது எல்லாமே நம்ம அடுத்த டாபிக்ல வந்து பார்க்கலாம். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே, நன்றி, வணக்கம். மேலும் இந்த மாதிரி வீடியோ வந்து தொடர்ந்து உங்களுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்க. சரிங்களா? சரி, ஓகே, நன்றி, வணக்கம்.